guys. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீசெண்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க முஞ்சியானுங்கிற ஒரு ஹாரர் காமெடி மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த மூவி முஞ்சியானுங்கிற மூவி வந்துட்டு ரீசெண்டாக பாலிவுட்டில் 2 months பிஃபோர் ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவி வந்து ஒரு என்னதான் நியூ ஃபேஸஸ் வச்சு எடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த மூவி. 130 crores ஆல் ஓவர் த வேர்ல்டு வைடு வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த மூவி. ஸோ இந்த மூவி டேரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆதித்யா சர்பதக்காரன் ஒருத்தர் டேரக்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரீசெண்டாக இது பிஃபோர் வந்துட்டு உங்களுக்கு கக்குடானுங்கிற மூவி வந்து டேரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த மூவி அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகலை. பட் இந்த மூவி வந்து நல்லாவே ஒரு ஹிட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த மூவி வந்து இப்போ ரீசெண்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு ஃபுல் ரிவ்யூ அந்த இந்த மூவி எப்படி ஒர்த்தாக இருக்கா எப்படி இருக்குங்கிற ஃபுல் வீடியோ இந்த இதில் பார்க்கலாம், ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீட் ஆக்ட்ரஸாக வந்துட்டு அபய் வர்மா அண்டு ஷெர்வாரி வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு வந்து இந்த மூவியில் சத்யராஜ் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மூவிஸில் வந்து லீட் ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சியான்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் வந்து அவங்க அம்மா அண்டு அவன் தங்கச்சியோட வந்து ஒரு வீட்டில் வந்துட்டு இருக்கான். அவனோட பக்கத்து வீட்டில் வந்து முன்னினுங்கிற அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அந்த ஃப்ரெண்டு அந்த சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய வந்து ரொம்ப லவ் பண்ணுறான். பட் இது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரிய வந்து அவங்க ரொம்பவே அவனை அடித்து தண்டிக்கிறாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்பவே ஒரு ஹர்ட் ஆகுது. ஸோ இதனால் வந்து எப்படியாச்சும் வந்துட்டு அந்த முன்னிங்கிற பிள்ளைய அவனை அடைஞ்சே ஆகணுன்ட்டு அவன் தங்கச்சி வந்து அவங்க வில்லேஜ் பக்கத்தில் வந்து ஒரு தீவு, ஒரு கடலில் தாண்டி ஒரு செட்டுக்குவாடின்னு ஒரு தீவு இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு பிளாக் மேஜிக் அவன் தங்கச்சி வந்து பலி கொடுத்து ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி எப்படியாச்சும் இந்த பிள்ளைய அந்த லவ் பண்ணுற சினி வந்து அடையணும்னு பார்க்குறான். பட் அவனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக அவனே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறான் அந்த இடத்துல. ரீசெண்டாக அது இல்லாமல் அவனுக்கு வந்து ஒரு இந்து ரிச்சுவல்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அது பண்ண 10 daysக்குள்ளே இறந்தனால ஸோ அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது பண்ண அந்த ஒரு 10 daysக்குள்ளே இருந்தால் அவன் ஒரு முஞ்சியானுங்கிற ஒரு பிரம்மாக்ஷரன் ஒரு டீமனாக வந்து வந்துடுவான். ஸோ அப்படின்னு சொன்னனால அவனை அந்த மரத்தோடையே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட சாம்பல அஸ்தியை கரைச்சிட்டு அவனை அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அந்த முஞ்சியானுங்கிற பேய் அந்த பேயோட ஆசை வந்து அந்த கல்யாண ஆசை வந்து நிறைவேற்றா இல்லையா. அண்ட் அவன் வந்து ஹீரோ கூட வந்து இப்படி லிங்க் ஆகிறான், ஹீரோ எப்படி வந்து பிடிக்கிறான். ஸோ இது இந்த மூவியோட வந்து ஒன்லைன் ஸ்டோரி. இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஹாரர் காமெடி மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக எடுத்திருக்காங்க. ஸோ காமெடி சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஹீரோ வந்து அபய் வர்மா ரொம்பவே நல்லா போகும். என்னதான் நியூ ஃபேஸாக இருந்தாலும் ரீசெண்டாக இது பிஃபோர் ஃபேமிலி மேன் வந்து சீரீஸில் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக பண்ணியிருந்தார். என்னதான் நியூ ஃபேஸாக இருந்தால் நல்லாவே அவர் அந்த கேரக்டருக்கு ஆப்டாக ஒரு பயந்த ரோல் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மூவியோட ஒரு சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ்லாம் அந்த வில்லேஜோட ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அண்ட் அந்த ஒரு மலை ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும் அவங்க பஸ்ஸில் போகும்போது ஸோ எல்லாமே நேச்சர் அந்த இது எல்லாமே சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மூவியோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ். அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து கொஞ்சமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூவியோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ் இதுன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி ரோல் வந்து ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பாட்டி தான் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அந்த முஞ்சியாருங்கிற பேயோட வந்து தங்கச்சியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுமே அவங்க கொடுத்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க பாட்டியுமே. நெக்ஸ்ட் இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்லாக கமர்ஷியல் மூவி எடுத்தனால உங்களுக்கு காமெடி சீன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு ஜம்ப்ஸ்கேர் ஒரு ஹாரர்னு வந்துட்டாலே ஒரு ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் இருக்கணும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ ஒரு பேய் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு டீமனாக இருக்கனால ஒரு குட்டிச்சாத்தனமாக இருக்கனால அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த பேயை பார்த்தாலும் உங்களுக்கு பயம் வராது. ஸோ இது வந்து ஒரு மெயின் நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கமர்ஷியலாகவே ஃபுல்லாகவே இந்த மூவி கொண்டு போயிட்டாங்க. ஒரு இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங் ஒரு அந்த நெரட்டிவ்னஸ் இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அளவுக்கு கூட வந்து ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த அளவுக்கு த்ரில் இல்லைன்னு சொல்லலாம். எப்படியோ ஒரு கிளைமேக்ஸ் வந்து முடிச்சே ஆகணுன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவி வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லலாம். கிளைமேக்ஸில் கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வேணுட்டே ஒரு சாங் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு அரண்மை மூவி மாதிரி ஒரு சாங் வச்சுருக்காங்க. பார்ட் 2க்கான ரோல் வந்து லீடு வந்து இவங்க கொடுத்த மாதிரியும் தெரில. பட் கடைசியில் ஒரு என்கிரெடிட் சீன் வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் ஒரு ப்ரீஸ்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ரோல் ரொம்பவே காமெடியாக அவர் எதுக்கு அங்கே வராரு, ஆனால் அவர் சும்மா ஜஸ்ட் இப்படி சொல்கிறாரு பண்ணுங்க அவ்வளோதான். அவரோட ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வந்து கொண்டு போய் இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து இந்த மூவியோட நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு ஜென்ரல் ஒரு கமர்ஷியல் மூவி ஒரு காமெடி ஹாரர் மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஹாரர் அந்த இது வந்து இன்னும் சீக்வன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ட்ராபேக் மட்டும் இந்த மூவியில் மெயினாக. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் விசிட் பண்ணலாம். தமிழ் டபுளில் இல்லை, பட்
ஹிந்தியில் வந்து உங்களுக்கு வந்து சப்டைல்ஸோட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மூவிக்கு என்னோட ஓவரால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து ஒரு 2.75 வந்து கொடுப்பேன். ஸோ அதுக்கான எல்லா ரேட்டிங்குமே இதுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ரொம்பவே நீங்கள் ஹாரர் ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு எதிர்பார்க்கணும்னா இந்த மூவியில் கண்டிப்பாக ஒரு ஜம்ப் ஸ்கேர் அந்த மாதிரி இருக்காது. பட் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு ஸ்டோரி வந்து பார்க்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு காமெடியாக இருக்கணும், நல்ல இதாக இருக்கணும், நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம் இருந்தால் நீங்கள் ஒன்ஸ் இந்த மூவி மஸ்ட் வாட்ச் பண்ணலாம்னு மஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ நான் கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி நிறையா ஒரு ரிவ்யூ வீடியோஸோட நான் உங்களுக்கு வந்து ஒரு கோஸ்ட் ஹாரர் மூவிஸ் அண்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு மூவிஸ் அண்ட் என்னோட மூவி சஜஷன் ரிவ்யூவோட உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ எவ்ரிவன். ஹேவ் அ குட் டே. பை.